பிரிண்ட் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல, சீரியஸாக சொல்கிறேன், நான் நினச்சி பார்க்கல. பிரிண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. காய்ஸ், ஒரு தூரம் வந்தாச்சு. இருந்தாலும் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண வேண்டாம், ஆஃப்லைன் நான் முடிக்கிறேன். ஆஃப்லைன் முடிக்கிறேன் பிகாஸ் இன்ஃபில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, பிரிண்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரிண்ட் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல, சீரியஸாக சொல்கிறேன், நான் நினச்சி பார்க்கல. பிரிண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுதான் கைராய்டு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த என்ஃபீல்ட். ஓகே, பிரிண்ட் செம்ம ஸ்மூத்தாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ பிரிண்ட் முடிய போகுது. ஸோ இது பற்றின ரிவ்யூஸ் அண்ட் சோஃபார் நான் பண்ண க்யூபை வச்சு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். நாய்ஸ் ஃபர்ஸ்ட் ரொம்பவே இல்லை. தென் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பில்ட் குவாலிட்டியில் ரொம்ப ஒன்றும் ஷேக் அந்தளவுக்கு இல்லை. நம்ம கிரியேட்டிவ் வந்து பிக் வால்யூம் அப்படிங்கிறதுனால ஓரளவு ஷேக்கினஸ் இருக்கும். பட் இதில் அந்தளவுக்கு ஷேக்கினஸ் இல்லை, ரொம்ப ஸ்டிஃபாகவே இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒரு ப்ளஸ் என்னன்னா, அந்த பில் பிளேட் வந்து ஃப்ளெக்சிபிள். ஸோ நம்ம பார்ட் எடுக்கிறது வந்து ஈஸியாக ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணால் போதும், பார்ட் நமக்கு ஈஸியாக வந்துடும். அதை நான் லாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். தென் நம்ம பெஞ்ச் வந்து ஒரு டார்ச்சர் டெஸ்ட். அந்த டார்ச்சர் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எவ்ரி பிரிண்டர் அந்த டார்ச்சர் டெஸ்ட் நம்ம பண்ணி ஆகணும். பிகாஸ் அதில் தான் நம்ம என்னென்ன டிஃபெக்ட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். தென் அதர் ஒன் திங் என்னென்னா, எல்லா பிரிண்டர்ஸுமே கிட்டத்தட்ட சேம் தான். பட் நம்ம கொடுக்குற செட்டிங்ஸில் தான் அந்த பிரிண்டரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, நமக்கு மேக்ஸிமம் அவுட்புட் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். தென் மற்றபடி எனக்கு NF3 ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரியேட்டிவ் கம்பேர் பண்ணும்போது இதோட பில் வால்யூம் ரொம்ப கம்மி. இதோட பில் வால்யூம் என்ன அப்படின்னா 250x250x220, இதான் இதோட ஹோல் பில் வால்யூம். ஸோ 3D பிரிண்டர் ஸ்டார்டிங்கில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக இந்த பிரிண்டரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் நீங்கள் நினைக்கிற பில் வால்யூமும் இருக்குது. தென் மோரோவர் கிரியாலிட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் அதோட பெர்ஃபார்மன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். தென் போர்டை பற்றி சொல்லிடுறேன். போர்டு வந்து கிரியாலிட்டியில் வந்து 200 ஹவர்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதில் 150 ஹவர்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும். கண்டினியூஸாக 150 ஹவர்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பிரிண்டரை நீங்கள் தைரியமாக கன்சிடர் பண்ணலாம். தென் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ வரும் அப்படின்னா 26,000 வரும். ஸோ நார்மல் பட்ஜெட் தான். இந்த பிரிண்டர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. சோஃபா ஸோ குட். அந்த கனெக்ஷன்ஸும் ரொம்ப காம்பேக்டாகவே இருக்குது. ரொம்பலாம் ஒன்றும் கொச்சன்னு இல்லை. நான் ஃபஸ்ட்டு என்னோட பிரிண்டர் நான் வெயிட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த பிரிண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொச்சன்னு இருக்கும் ஒயர்ஸ். ஸோ இதில் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது 3D பிரிண்டிங் பிஸ்னஸோ இல்லை 3D பிரிண்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டர் வாங்கி கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ பெரிய பிரிண்டர்னாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த பிரிண்டர் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இந்த பிரிண்டரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இதோட பில் வால்யூமும் ஓகே தான். தென் தட்ஸ் ஆல். இந்த பெஞ்ச் ரெடி ஆனோடனே அது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம மதர் போர்டு, நான் ஆல்ரெடி என்னோட ஃபஸ்ட் பிரிண்டர்லாம் பண்ணி காமிச்சிருப்பேன். நம்ம மதர் போர்டில் வந்து எந்த ஒரு மெட்டல் காம்போனண்ட்டும் வைல் பவர் சப்ளை ஆனில் இருக்கிறப்போ மெட்டல் பார்ட்ஸ் ஏதாவது நம்ம மதர் போர்டில் கிளிக் ஆகிடுச்சு, அதாவது டச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போர்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஸோ போர்டு நீங்கள் மாற்றி ஆகணும். ஸோ போர்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி. பிரிண்டர்லேயே மேஜராக போர்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த போர்டு ரொம்ப காஸ்ட்லி. பேங்க்வுட்டில் வாங்கினா 3000 வரும். அமேசானில் வாங்கினா 5000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் கான்செப்ட். ஸோ மதர் போர்டில் எந்த ஒரு விஷயமும் டச் ஆகிடக்கூடாது. பிகாஸ் இதில் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
நம்ம மதர் போர்டு வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபேன் சுற்றுற இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல் மூலமாக மெட்டல் காம்பனண்ட் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அனதர் திங், இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. பிகாஸ் ஒரு ஒயர் அதுலேருந்து வர்ற மாதிரி அவுட்புட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு மெட்டல் காம்பனண்ட்டோ எல்லாம் ஒரு ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ உள்ளே விழுந்தாலுமே நம்ம போர்டு டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெட் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதுதான் இதோட ப்ளஸ். ஸோ இதோட குவாலிட்டி காமிக்கிறேன். பாட்டமில் ஒரு சின்ன டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டும் நீட்டாகவே வந்துடுச்சு. ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. தென் இந்த ஃபினிஷிங்கை பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருக்கு. தென் இன்பிட்வீனில் ஓவர் ஹேங்கிங் இருக்குது. பிகாஸ் இது வந்து எதுக்கு அப்படின்னா ரெட்ராக்ஷன் செட்டிங்ஸை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். அதர் தென் தேட் இட்ஸ் பெர்ஃபெக்ட். தென் ஹோல் செக் பண்ணிக்கோங்க. ஹோலில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் ஹோல் ஓகே. தென் ரெட்ராக்ஷன் செட்டிங்ஸ் சின்ன க்ளீனப் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ கிரியேட்டிவிட்டியை கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you on the next video. Bye guys. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. see you on the next video. see you. Tata. have a good day. Brother, it's caught in the crossfire. It's caught in the crossfire.